வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்க கூடாது, சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே, பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. ட்ரையல் கோர்ட் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இது என்னங்க ஒரு படித்தவர் மாதிரியே பேசுகிறாரு திருமாவளவன். சிபிசிஐடி எங்கள் மேலே பழிய போட்டாங்கன்னா, குற்றம் என்ன நடந்ததோ குற்றத்துக்கு அவங்கள தான் குற்றம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஜாதி பார்க்குறீங்களா? நீங்கள் தப்பு பண்ணது யாருன்னா, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வசதியாக நீங்கள் சொல்கிற அளவுக்கு சொல்லுவாங்களா? அதனால சிபிசிஐடி அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு, அவன் கரெக்டாக பண்ணுவான். அவனு வெறும் வாயால் சொல்லலை, இவங்க பேசின ஆடியோ கான்வர்சேஷனு உரையாடலாம் எடுத்து வச்சிருக்கான். அப்புறமே எங்களை சொன்னான்னா இது என்ன படிக்காத ஆள் பேசுகிற மாதிரி இல்லை பேசுகிறீங்க. அவன் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறானா? ரெட்ரீவல் ஆஃப் டாட்டா, ஃபாரன்சிக் சயின்ஸ். அவர் ஃபாரன்சிக் சயின்ஸில் வேலை பார்த்தவர் திருமாவளவன். ஃபாரன்சிக் சயின்ஸில் 92, 93 ஃபாரன்சிக் சயின்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் காவல்துறை இருக்கும்போது பல தடவை அவரை பார்த்துருக்கேன். தனியாக வந்து நின்று தனியாக டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நாங்கெல்லாம் ஒரு கூட்டமா போவோம், அப்ப தனியா வந்து நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. உளவுத்துறையில அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை நான் கேட்டேன், உளவுத்துறையில 93 என்ன இங்கே வந்துகிட்டு இருக்கீங்கன்னு ஒன்று. அந்த திருமாவளவன் ஒருத்தர் சார் கடலூரில் போய் என்னென்னதையோ பேசிட்டு வந்துடுறாரு சார், கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட்டை கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் அவர் சொன்னார், அந்த தனியாக நின்று டீ குடிக்கிறாருல்ல சார், அவர் தான் திருமாவளவன் சொன்னார் 93. அப்போ திரும்பி பார்க்குறேன், ஒரு சட்டையை இன் பண்ணி பேண்ட்டோட தனியாக டீ குடிச்சுக்கிட்டு இருந்தார் 1993. அப்போ ஃபாரன்சிக் சயின்ஸில் வேலை பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள். உங்கள் தடையர்களுத்துல தான் மெயின் ஆவணம் ரெட்ரீவல் ஆஃப் டாட்டா எடுத்து இவங்க பேசின கான்வர்சேஷனே எடுத்துட்டாங்க. இவங்க பிளான் போட்டது இது பண்ணதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதில் சில படங்களும் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போ இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க நீங்கள் திரும்பி எங்களே சொல்கிறாங்கன்னா தப்பு செஞ்சவங்களை தான் சொல்லுவாங்க. எதற்காக சார் பட்டியலினத்தவரையே வந்து அவங்களே பழி வாங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்? அது ஒன்றும் இல்லை, ஊர் சண்டைங்க. அது அந்த கிராமத்தில் சண்டை, அவ்வளோதான். கிராமத்து ஊராட்சி தலைவர் வந்து இவங்க அந்த குடிதண்ணீர் தொட்டி விஷயமா உள்ளூர்காரவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதில் வாக்குவாதம் ஆகி 2 பேத்துக்கும் பிரச்சனை ஆகிருக்கு. அதில் பழி வாங்கும் நோக்கத்துடன் அந்த குடிநீர் தொட்டியில் பண்ணணும். இதை நான் இப்போ சொல்கிறத காவல்துறையும் சொல்லியிருக்காங்க, தமிழக அரசும் சொல்லியிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிராமத்து ஊராட்சி தலைவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக அதில் போய் கடந்தோங்கிறது தானே இது. அது வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வந்துருச்சே. திருப்பி இவர் இந்த நேற்று முளைத்த காளான்ங்கிறத சொல்கிறாங்கல்ல, இந்த விஜய் இவரெல்லாம் இவரெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடிய ஆளாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? சிபிசி என்னன்னு தெரியுமா? சிபிசி என்ன சினிமாவில் நடிச்சிருப்பார். ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் மறுபடியும் இது வந்து சிபிஐக்கு போனால் நாளாகும். இது ஒரு பதிலா? சிபிஐக்கு போனால் நாளாகும்னா அப்போ இதை ஒத்துக்கிறீங்களா? அதையும் சொல்லலை. சிபிஐக்கு போனால் மறு விசாரணை வைக்கணுமா? என்ன மறு விசாரணை? இது மறு விசாரணை மாதிரி தான். எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷனில் தான் விசாரிப்பாங்க. இதை சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா வர வழக்கெல்லாம் சிபிசிஐடிக்கு தான் கேட்பாங்க விசாரணை. போலீஸ் ஸ்டேஷன் சரியாக பண்ண மாட்டாங்க, சிபிசிஐடிம்பாங்க. சிபிசிஐடி இல்லைன்னா தான் சிபிஐ போவாங்க. சிபிஐ கேட்குறவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் சிபிஐக்கு போனால் 5-6 வருஷம் ஆகுதுயா. அதனால் நீங்கள் வந்து ஒரு இதை குழு அமைங்க. இந்த இப்போ இதில் குழு ஞானசேகரன் அது மாதிரி ஒரு குழு அமைங்க, அதிலிருந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, விசாரணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் அவங்க ஆதாரத்து மேலே சந்தேகம் இருந்தால் நீங்கள் போகலாம் வெளியில். எதற்காக சார் 2 வருஷம் ஆச்சு இந்த விஷயங்கள் நடக்கிறது எடுக்க? அது இவங்க முதலே எடுத்து வச்சுட்டாங்க. ரெட்ரீவல் ஆஃப் டாட்டானா கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அது ரெட்ரீவ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். அது ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு அனுப்புவாங்க. அவங்க 6 மாதம் 8 மாதம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி வழக்கு நிறைய பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் வச்சு சீனியாரிட்டி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஸ்டாலின் பயந்துக்கிட்டு இதை சொல்ல, ஏன்னா நம்ம கூட்டணி கட்சி பூரா வேங்கவேல்னு கத்திக்கிட்டு இருக்கானே, இது இப்படி வந்திருக்கேன்னு நம்ம அமிக்கி வாசித்தார். அப்புறம் இந்த விஜய் வந்து வேங்கவேல் போடுறேன்னு இவங்க பெருசாக்கிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த விஷயத்தில் ஸ்டாலினை நான் பாராட்டேன். கரெக்டாக எது இருக்கோ அதை சொல்லிட்டார். அப்படி தான் இருக்கணும். நான் கூட்டணி கட்சிக்கு வசதியாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை மாற்றுவாங்களா?
ரொம்ப கேவலமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. இந்தியா பூரா நான் பார்க்குறேன் அரசியல்வாதிகளை. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து அரசியலை வந்து கூர்ந்து 50-55 வச்சேன். நான் சிறு வயதிலிருந்தே அரசியல் சம்மந்தப்பட்ட பேப்பர் கட்டிங்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நான் ஒரு 55 வருஷமாக பார்க்குறேங்க. அந்த ஸ்கூல் படிக்கிறது இவ்வளவு கேவலமான அரசியல்வாதிகளை நான் பார்த்ததில்லை. எதிர்க்கட்சிக்காரன் பூரா மோசமானவனாக இருக்கான், ஆளுங்கட்சி தான் மோசமாக இருப்பான். நான் அதை விட மோசமானவனாக இருக்கான் எதிர்க்கட்சிகள். இவ்வளவு கேவலமான அரசியல்வாதிகள் எல்லாத்துலேயுமே ஜாதியாங்க. என்ன இவங்கெல்லாம் மனிதர்களா? எல்லாத்துலேயுமே ஜாதியா? சுவாதி கொலை வந்தால் அதில் கொண்டு போய் ஜாதி ஒன்று உழைக்கிறான். எங்கேயுமே இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதிகள். சுவாதியை கொண்டு போனால் என்ன சொல்கிறான்? சுவாதி பிராமின்னுங்கிறான். பிராமின்னா கொண்டு வருவீங்களா நீங்கள்? அந்தளவுக்கு தைரியம் இருக்கா யாருக்கும்? பிராமின் வந்தால் கொண்டு வருவீங்களா நீங்கள்? என்ன கேவலமான பேச்சு இல்லை அது. இன்னொரு நாள் ஒரு டிவி விவாதத்துக்கு போகிறேன். ஒருத்தர் வந்து காங்கிரஸ் வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறாரு டிவி விவாதத்தில், தெரியுமா அந்த சுவாதியோட அப்பா ஆர்எஸ்எஸ். நான் அந்த விவாதத்தில் கேட்டேன், ஆர்எஸ்எஸ்னால் கொண்டு வருவீங்களா? காங்கிரஸை சேர்ந்தவர் வேலுச்சாமின்னு பேசுவார். அங்கேயே கேட்டேன், என்ன நீங்களாம் அரசியல்வாதிகளா? ஒரு கொலை சொல்லிட்டு சொன்னால் 182 உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. நான் அதோட வாய முன்னாரு விவாதத்தில் இப்போ வாயவே திறக்கல. 182 ஐபிஎஸில் பிடிச்சி உங்களை உள்ளே போட்டுடலாம். இப்படியா பேசுகிறது? இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளை நம்ம படித்தவங்களாவா இருக்காங்க? வேங்க வயல்னா ரைட்டு. ஒரு முதலமைச்சர் உங்கள் கூட்டணி கட்சி தலைவரே சொல்கிறார், போலீஸ் வந்து சிபிசிஐடி சொல்கிறான், ஆதாரத்தோடு சொல்கிறான், ஃபாரன்சிக் சயின்ஸ் எவிடன்ஸை வச்சு சொல்கிறான், ரெட்ரிவல் ஆஃப் டேட்டாவை எடுத்து சொல்கிறான், வாய்ஸ் ரெக்கார்டு வச்சதை சொல்கிறான், இமேஜஸ் ஃபோட்டோ ஒருத்தர் இது வச்சு கொடுக்குறான். இதை விட ஒருத்தருக்கு என்னங்க இது வேணும்? அப்போ உங்களுக்கு வசதியாக ஒரு இதை சொல்லணுமா? ஒரு 3 டைரக்டர் இருக்காங்கங்க. இதை வச்சுக்கிட்டு படம் உண்மை செய்தின்னு நாட்டில் ஜாதி வலியை தூண்டி மக்கள் இடையில் ஜாதி மோதல்களை உருவாக்குறதுக்குன்னே 3 டைரக்டருங்க இருக்காங்க. இந்த வெற்றிமாறன், ரஞ்சித், இந்த மாரி சகோதரர் ரெடியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த வேங்கை வயலுக்கு இந்த இதில் மலம் கலக்கிறதுக்கு உண்மை கதைன்னு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கவலைன்னா, போச்சடா நம்ம கதை எடுக்கலாம்னு இருந்தோம், உண்மை கதைன்னு கெட்டு போச்சடான்னா அவங்க 3 பேத்துக்கு அதுதான் கவலை. இவங்களுக்கு என்ன கவலை? திருமாவளவனுக்கு இப்போ நம்ம பட்டியலினத்து மக்களை தூண்டி விட்டு இப்போ மேல் ஜாதிக்காரன் கலக்கிறான்னு ஒரு குழம்பி குட்டையில் மீன் பிடிக்கலான்னு பார்த்தா அது கெட்டு போச்சே அப்படின்னு இவருக்கு கவலை. அதனால் பொறுப்பற்ற அரசியல்வாதிகள்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அடுத்த படமாக வந்து பேட் கேர்ள்னு ஒன்று வரப்போது, அதை பார்த்தீங்க சார்? அதான் இவங்க இதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்லிடுவான், உண்மை கதைன்னு போட்டுடுவான். அதில் ஒரு லைன் மட்டும் உண்மை இருக்கும், மற்றது பூரா பொய். கேட்டால் உண்மை சம்பவம் அப்படிமா. எவன் உண்மை சம்பவம்? அத்தனை பேரும் உங்கள் படத்தை பார்க்காம விட போகிறான். எல்லாம் சினிமா விட்டு ஓட போகிறீங்க. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஜாதி இதில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை ஆகிட்டீங்க. மற்ற ஜாதிக்காரன் உங்கள் படத்தை பார்க்க மாட்டான். கட்சி இதுலேயும் ஐடென்டிஃபை ஆகிட்டீங்க. மற்ற எதிர்கட்சிக்காரன் எவனும் உங்கள் படத்தை பார்க்க மாட்டான். 3 பேரும் கூடிய சீக்கிரம் பொட்டியை கட்டிட்டு வந்த பாதை நோக்கி போக வேண்டியது தான். எங்கேருந்து வந்தீங்களோ அதே பாதைக்கு போக வேண்டியது தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒருத்தர் எடுபடியாக இருந்தீங்கல்ல, அது மாதிரி போக வேண்டியது தான். அதுதான் நடக்க போகுது.